எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஜேக்கப். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு அட்வான்ஸ்டு CO2 செட்டப் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டிஐவி மெத்தட்ல CO2 எப்படி டேங்க் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு ப்ரெஷரைஸ்டு CO2, அதாவது அட்வான்ஸ்டு CO2 மெத்தட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்காக நான் 3 kg CO2 சிலிண்டர் வாங்கியிருக்கிறேன். அப்புறம் உஃபான்ல இருந்து வந்திருக்கிற CO2 ரெகுலேட்டர் வாங்கியிருக்கிறேன். அப்புறம் CO2 டியூபிங் வாங்கியிருக்கிறேன். CO2 ரெசிஸ்டன்ஸ் டியூபிங், நார்மல் ஏர் டியூப் கிடையாது. இது நல்லா ஹார்டாக இருக்கும். CO2 ப்ரெஷர் பண்ணுற அளவுக்கு நல்லா ஹார்டாக இருக்கும். ஸோ அப்புறம் நான் ரிட்டர்ன் வால்வ் வாங்கியிருக்கேன். இது எதுக்குன்னா, நம்ம CO2 சிலிண்டர்ல இருந்து டேங்குக்கு போகும். மறுபடியும் CO2 ஆஃப் ஆனதுக்கப்புறம் டேங்க்ல இருந்து இருக்க வாட்டர் ரிட்டர்ன் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இது நம்ம யூஸ் பண்றோம். நான் 2 வாங்கியிருக்கிறேன். ஏன்னா நான் இங்க பாக்குறீங்களா 2 டேங்க். இந்த 2 டேங்க்குமே இந்த ஒரு சிலிண்டர் யூஸ் பண்ண போறோம். CO2 பெண்ட் பைப், கிளாஸ் டியூப் என்னன்னாலும் சொல்லலாம் இதை. ஸோ இதுவும் யூஸ் பண்ண போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். எப்படி நம்ம இதை செட் பண்றோம் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரெகுலேட்டர் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இது நான் கம்ப்ளீட் கிட்டா தான் வாங்கினேன். இதுல ஒரு சொலினாய்டு வால்வ், அப்புறம் 2 ப்ரெஷர் கேஜ், அப்புறம் நம்ம இதுல கனெக்ட் பண்றதுக்காக இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் பபிள் கவுண்டர், அப்புறம் CO2 டிஃப்யூசர். ஸோ வாங்க இதை எப்படி செட் பண்றதை பார்ப்போம். இதில் இருக்க இந்த எண்டில் தான் நம்ம இது கனெக்ட் பண்ண போறோம். நான் எப்பயுமே டெஃப்லான் டேப் யூஸ் பண்றது நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நம்ம கேஸ் வெளியில் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். நீங்க யூஸ் பண்ணாமலும் இருக்கலாம். ஸோ இது யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டி பர்பஸ்க்காக கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் டைட் பண்றதுக்காக ரிஞ்சர் யூஸ் பண்றேன். நீங்க டைட் பண்ணும்போது இதை பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா இது திரும்பிக்கிட்டே இருக்கும். அதுவும் சேர்ந்து டைட் ஆகும். அப்புறம் பபிள் கவுண்டர் ஆட் பண்ணணும். பபிள் கவுண்டர்ல உள்ள வாட்டர் ஆட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் நம்ம பபிள் கவுண்டர் அதில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வாங்க இதில் வாட்டர் ஆட் பண்ணி. இதில் வாட்டர் ஆட் பண்ணுறதுக்கு சிரஞ்ச் யூஸ் பண்ணுறேன்.
அப்புறம் வந்து இதில் வந்து நமக்கு தேவையான டியூப் வந்து இதில் கட் பண்ணி எடுத்து அதை வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இந்த CO2 ஆட்லேருந்து நான் வாங்கியிருக்கிற டியூப்பு இது வந்து ஏர் டியூப் மாதிரி இருக்காது, நல்லா ரெசிஸ்டண்டாக இருக்கும். CO2 வந்து நல்லா ப்ரெஷரை தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். நார்மல் ஏர் டியூப் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு இதை ஆட் பண்ணுற இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஒரு லிட் இருக்கும். அந்த லிட்டை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும். இந்த லிட்டை வந்து இதுக்குள்ளே விட்டுட்டு டியூப்குள்ளே விட்டுட்டு அப்புறம் வந்து டியூப் வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். டியூப்பை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். நான் வந்து என்னோட 2 டேங்க்குமே இதை வந்து யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து CO2 வந்து 2-வே 3-வே அந்த மாதிரிலாம் வாங்கலை, ஒன்லி 1-வே தான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதனால நான் வந்து இதை வந்து கட் பண்ணி இன்னொரு கனெக்டர் போட்டு நான் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். இது வந்து நான் வந்து ஏற்கனவே வந்து மெஷர் பண்ணிட்டேன். ஸோ அதனால வந்து கட் பண்ணுறேன். இது வந்து நார்மல் T கனெக்டர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இதை வந்து ஃபெவிக்விக் போட்டு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். இது ஒரு டேங்காக யூஸ் பண்ணுற போகிறது. இதுலேருந்து இந்த டேங்க்கு போகும் CO2. அப்புறம் இதை வந்து இன்னொரு டேங்காக நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை வந்து இந்த சைடில் வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து இன் அண்ட் அவுட்னு சொல்லி போட்டிருக்கோம், அது மாதிரி இது பண்ணிக்கோங்க. அவுட் வந்து சிலிண்டர்ல இருந்து வெளியில போற பக்கமா இருக்கணும். அந்த மாதிரி இன்னொரு டேங்க் போறதுக்கு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதாங்க, இது வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம சிலிண்டரை வந்து அதோட பிளேஸ்ல வச்சுட்டு டிஃப்யூசர்ல வந்து நம்ம வந்து இதை கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிலிண்டர் வந்து நம்ம வந்து ஆன் பண்ணுவோம். ஸோ வாங்க. ஸோ இப்போ நம்ம இதில் எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு தேவைன்றதை பார்த்து நம்ம வந்து இந்த பெண்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பெண்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் அதுக்கு முன்னாடி இதை வந்து கனெக்ட் பண்ணிடுறேன் டிஃப்யூசரை. இது வந்து ட்வின் ஸ்டார்லேருந்து வந்திருக்கிற மீடியம் சைஸ் டிஃப்யூசர் தான். அப்புறம் வந்து மெஷர் பண்ணிட்டு நான் வந்து இதை வந்து கட் பண்ணிடுறேன். ஸோ இந்த எண்டை வந்து நான் வந்து இதில் கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், இது வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது வந்து டேங்க்ல வச்சிடலாம் நம்ம வந்து. ஸோ வாங்க கைஸ், இதுக்கப்புறம் நம்ம வந்து சிலிண்டரை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம், கேஸ் வந்து எவ்வளோ வருது அப்படின்றத வாங்க காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சிலிண்டர் வந்து ஓப்பன் பண்ணிடலாம்.
ஓப்பன் பண்ணியாச்சு. ப்ரெஷர் வந்து 2000 கிட்ட இருக்குது. ஸோ இப்போ சொலினாய்டு வால்வ் வந்து கனெக்ட் பண்ணி நம்ம டிஃப்யூசரில் வந்து CO2 வந்து வர வைப்போம். சொலினாய்டு வால்வ் ப்ளக்கில் வந்து இப்போ வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஃபைன் டியூனர் வச்சு நமக்கு வந்து எவ்வளோ பபிள்ஸ் வேணும் அப்படின்றத கனெக்ட் பண்ணுவோம். பார்த்தீங்களா? ஸோ எனக்கு வந்து எவ்வளோ பபிள்ஸ் வந்தாலே போதும். ஸோ இங்கே பாருங்கள், பபிள் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நமக்கு எவ்வளோ செகண்டுக்கு எத்தனை செகண்டுக்கு எத்தனை பபிள் தேவை அப்படின்றத நம்ம இங்கே டிஃப்யூசரில் வர்ற CO2 அமௌண்ட் வச்சு நம்ம வந்து அதை வந்து இது பண்ணிடலாம்.